வணக்கம் தலைமைகளே. பயங்கரவாதத்தின் தாயகமான பாகிஸ்தானில் நடைபெறும் பயங்கரவாதிகளின் மர்ம மரணங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுது. 4 நாட்கள் முன்னாடி கூட ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி தூக்கப்பட்டான். யார் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க ஒன்றுமே புரியாது. அதாவது இந்த கொலை செய்யும் விதமெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த பயங்கரவாதியை நோக்கி பாகிஸ்தானுக்குள்ளே போவாங்க. இத்தனைக்கும் அப்பேற்பட்ட நபர்களுக்கு பாகிஸ்தான் காவல்துறை, உளவுத்துறை பாதுகாப்பு கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பயங்கரவாதிகள் தங்களுடைய சொத்துக்கள் அவர்கள் தேவைன்னு சொல்லி அவர்களை அந்த பாதுகாப்பு மீறி நெருங்கி சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு போகிறது. யார் செஞ்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, பிடிக்க முடியறதில்ல, தப்பிச்சு போயிடுறாங்க பாகிஸ்தானுக்குள்ள. அப்படியே பிடிச்சா கூட ஒரு வலுவான ஆதாரம் இவன் தான் செஞ்சான்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு லோக்கல்ல ஒருத்தன் பொறுக்கிட்டு இருக்கவன் செய்யறான். மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. மிகப்பெரிய பீதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொசாத்தை போல் கொள்கிறார்கள். இந்த வார்த்தை பாங்க பிரபலம். மொசாத்தை போல் எங்களை கொள்கிறார்கள். யாரு எதுக்காக செய்யறாங்க? இப்போ ஆபரேஷன் சிந்தூர் பார்த்தோம். நம்ம மாபெரும் வெற்றியை இந்திய ராணுவம் பதிவு பண்ணாங்க. நம்ம எல்லாம் வியப்பா பெருமையா பார்த்தோம். அவர்களை புகழ்ந்தோம், அவர்களுக்கான புகழை கொடுத்தோம் இராணுவத்துக்கு. ஆனால் இவர்களை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ன விளைவை கொடுத்ததோ அதை விட ஒரு கடுமையான விளைவை, கடுமையான பின்னடைவை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இவங்க தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொல்லப்படுவன் எல்லாமே ஏதோ சாதாரண பயங்கரவாதி அல்ல. பயங்கரவாதத்தை தோற்றுவிப்பவன் இவன் தான். பயங்கரவாதத்தை தோற்றுவிப்பவன், உருவாக்குபவன். அவனுடைய பேச்சால், அவனுடைய செயலால், அவனுடைய பணத்தால் பயங்கரவாதிகளை ஊக்குவித்து தோற்றுவித்து இந்த பாரத தேசத்துக்குள் அனுப்பி இந்த பொதுமக்களை கொல்வதற்கு இவர்கள் தான் மூல காரணம். இவனுக்கு தான் இதுக்கு எல்லாமே காரணம். இந்த பகல்பூரில் நடந்த தாக்குதல் கூட வந்தவன் ஒரு அம்புதான், எய்தவன் பாகிஸ்தானில் இருக்கான். அதை போன்ற நபர்களை, எய்தவர்களை தேடி பிடித்து கொள்கிறார்கள். மிகப்பெரிய பாராட்டத்தக்க விஷயம். இது தொடர்ச்சியாக நடைபெறணும். இதை போல மர்ம மரணங்கள், கொலைகள் பாகிஸ்தானுக்குள்ள மிக அதிகமாக இன்னைக்கு நடக்குது. அதுக்கப்புறம் கனடாவில் முதல்ல நடந்தது காலிஸ்தான் பிரிவினைவாதி. இந்தியாவிலிருந்து பஞ்சாபை பிரித்து காலிஸ்தான் உருவாக்கும்னு சொல்லுவோன்னு கொன்னாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு கனடாக்குள்ள. அது எப்படி இந்தியா ஆட்கள் இங்கே கொலை செய்யலாம் அப்படின்னு அமெரிக்காவில் கூட ஒரு முயற்சி நடந்தது. அதுவும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போச்சு. ஆனால் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. 4 நாட்களுக்கு முன்னால் கூட ஒருத்தன் தூக்குனாங்க. அந்த 4 நாட்களுக்கு முன்னால் தூக்குன பேர் மௌலானா அப்துல் அஜீஸ். மௌலானா அப்படின்னாவே பிரசங்கம் பண்ணுவவன் அர்த்தம். மத பிரச்சாரங்கள், இஸ்லாமிய மத பிரச்சாரங்கள் பள்ளிவாசலில் பண்ணுபவன் இவன். அதோட நல்ல காரியம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. பாரத தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணி அந்த மக்களை மூளை செலவு செய்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக போராட, வன்முறை செய்ய தூண்டுபவன். இவன் JEMல உறுப்பினர், ஜெய்ஸ் இ முகமது அப்படிம்பாங்க. அந்த பயங்கரவாதத்தில் இயக்கத்தில் இவன் உறுப்பினர். இவன் பாகிஸ்தானில் பகவல்பூர்ங்கிற ஊரில் 4 நாளைக்கு முன்னால் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சு கிடந்தான். கொலை செய்யப்பட்ட விதம் கூட புரியல, ஆனால் அவன் செத்து கிடந்தான். மிகப்பெரிய வெற்றி இந்தியாவிற்கு. அந்த அளவுக்கு இவன் விஷம கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தான். அதுக்கடுத்து 15 நாளைக்கு முன்னால் அவனு பண்ணாங்க சைபுல்லா காலித். அவனுக்கு இன்னொரு பேர் வினோத்குமார். ஆச்சரியமாக இருக்கும். வினோத்குமார் இந்தியாவோட பேர், ஆனால் அவன் சைபுல்லா காலித் ஒரிஜினலான அவன் பேர். அவன் LETயில் இருப்பான், லக்சர் இ தொய்பா. அதில் மிகப்பெரிய தலைவன், மிகப்பெரிய ஆள். அந்த லக்சர் இ தொய்பாவில் இவன் மிகப்பெரிய ஆள். பெயர்களை மாற்றி இந்தியாவுக்குள்ள அநேக பெயரை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக அநேக பயங்கரவாத காரியத்தை பண்ணவன். 2006 RSS தலைமை நிலையத்தில் நாக்பூரில் ஒரு குண்டுவெடி பசும்பாவதி சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு மாஸ்டர் மைண்ட் பின்னணி இருந்தவன் இவன் தான். அதை விட முக்கியம், 2005 IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பெங்களூரில் சுடுதல் நடந்துச்சு.
அதில் ஐஐடி ப்ரொஃபஸர் ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுபோக 4 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. எந்த அளவுக்கு அந்த பயங்கரவாதிகள் சிந்தனை பாருங்க. தேசம் முன்னேறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேராசிரியர், ஒரு சிறந்த பேராசிரியரை அந்த கல்வி நிலையத்தில் சுட்டுக் கொண்டாங்க. அதுக்கு இவன் தான் மாஸ்டர் மைண்டு. அதுபோல் 2008 சிஆர்பிஎஃப்ல கேம்ப்ல மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கும் இவன் தான் மாஸ்டர் மைண்டு. இவனை வந்து சிந்து பகுதி பதானி அங்கே பாகிஸ்தானில் அங்கே வச்சு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சுட்டு கொண்டாங்க. இப்போ வரைக்கும் பிடிக்க முடியல. 15 நாளைக்கு மேலே நடந்துச்சு. பயங்கரவாதத்துக்கு ஆள் சேர்ப்பது, இந்த லக்ஸர் இ தொய்பாக்கு ஆள் சேர்ப்பது, அவர்களை பணம் கொடுப்பது, ஆயுத பயிற்சி கொடுப்பது, தகுந்த இடம் பார்த்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வைப்பது, இது எல்லாமே அவன் பண்ணான். மாஸ்டர் மைண்ட். அவனை கொண்டாங்க. மிக முக்கியமானது அமீர் சர்ப்ராஸ் என்ற தம்பா. இவனும் லக்ஸர் இ தொய்பால பெரிய பயங்கரவாதி. நம்முடைய உளவாளின்னு சொல்லி வந்து சர்பஜித் சிங்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாகிஸ்தானில் மாட்டியிருந்தார். அவர் ஜெயிலில் அடைச்சி வச்சிருந்தாங்க. 2013 மே மாதத்தில் இவனுடைய தலைமையில் அந்த சர்பஜித் சிங்கை கொடூரமான முறையில் அடித்தே கொண்டாங்க. அடித்து கொண்ட விதம் சொன்னால் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அடித்தே கொண்டாங்க 2013. இவன் மேலே கொலை வழக்கு பதிவாச்சு. 2018 இவனை வந்து விடுதலை பண்ணாங்க ஜெயிலிருந்து. விடுதலையை வெளியே வந்து மிகப்பெரிய ஹீரோவா, பெரிய கதாநாயகனா அந்த இடத்துல மாறி போயிருந்தான். 2024 ஏப்ரலில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவன் வீட்டுக்குள்ளே போய் பக்கத்தில் நின்று சுட்டு கொண்டு தப்பிச்சு போனாங்க. இது அக்ரம் கான் இல்லாட்டி அக்ரம் காஸ்வி அப்படிம்பாங்க. இவனும் லக்ஸர் இ தொய்பா மிகப்பெரிய பயங்கரவாதி, ஊற்றுக்கண். ஆள் சேர்ப்பது, பணம் கொடுப்பது இவனோட வேலை. இவனை கைபர் பகுதியில் சுட்டு கொண்டாங்க. கவாஜா சாஹித் இல்லாட்டி மியான் முஜாஹிதி அப்படிம்பாங்க. இவனும் லக்ஸர் இ தொய்பா. இவனை வந்து கடத்திட்டு போய் சில நாள் கழித்து தலையில்லா முண்டமாக தூக்கி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வரிசையாக கொண்டுகிட்டே இருக்காங்க. கார்டியன் பத்திரிகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2020 இன்னைக்கு நிலைமைக்கு நெருக்கி 50க்கு மேற்பட்ட பயங்கரவாத தலைவர்கள் பாகிஸ்தானுக்குள்ள மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் 2023 இது ரொம்ப அதிகமாச்சு. பீக்கில் போச்சு அப்படிம்பாங்க இல்லையா, அதிகமாக கொலை பண்ணி காமிச்சாங்க. இதில் எல்லாமே செய்வது இந்த வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்கிறாங்க, மேற்கத்திய பத்திரிகைனா இந்தியாவுடைய இந்த உளவுத்துறை தான் செய்கிறாங்க. அவர்களை வந்து பணம் ஏதாவது வழியில் கொடுத்து அவர்களை ஊக்கம் பண்ணி கொலை செய்ய வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்திய ராவை குற்றம் சாட்டுறாங்க. இந்தியன் தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னா இது பழைய காலம் அல்ல. பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா அந்த நாட்டுக்கு நமது நாட்டிலிருந்து ஒரு உளவாளி தேர்ந்தெடுத்து பயிற்சி எடுத்து அனுப்பணும். இன்னைக்கு காலங்களே மாறிப்போச்சு. வலைதளங்கள் மூலமாகவே ஒருத்தரை ஈஸியாக பிடிச்சிக்கிட்டு அவருக்கு தேவையான செஞ்சு கொடுத்து உளவாளியாக மாற்றலாம். 2 பக்கமே செய்வாங்க. சமீபத்தில் கூட ஒரு யூடியூபர் பெண்மணி, பிரபலமான பெண்மணி, லட்சக்கணக்கான பேர் அந்த பெண்மணியை பின்தொடர்றாங்க. அந்த பெண்மணி வந்து விளாக் போடுறாங்க நாடுகளுக்கு போய். இந்த அம்மா வந்து பாகிஸ்தான் பற்றி போடலாங்க போது இந்த அம்மா நேரடியாக பாகிஸ்தான் தூதரகம், இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரத்துக்கு போய் நான் வந்து பாகிஸ்தான் போகணும், எனக்கு இந்த விசாலாம் வேணும் போது அங்கே உள்ள வந்து ரொம்ப மென்மையாக நடந்திருக்காங்க. ஒரு உளவுத்துறைங்கிறது அவன் எழுதி வச்சுருக்க மாட்டான், நான் உளவுத்துறைன்னு தெரியாது, எங்கே வேணாலும் இருப்பாங்க. இந்த பெண்மணிகிட்ட அன்பாக பேசி ஏர் டிக்கெட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இலவசமாக பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே போன பிறகு நல்லபடி அந்த பெண்ணை கவனித்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அந்த எல்லா டிக்கெட்டு கூட இருக்க ஆட்களையெல்லாம் அனுப்பி அந்த பெண்மணியை கவனிச்சாங்க. முதல் அந்த பெண்மணி செய்த காரியம் வந்து பாகிஸ்தானை பற்றி நல்ல எண்ணத்தை இங்கே வந்து அந்தம்மா பதிவு பண்ணுச்சு. இதே முதல் அவங்க விரித்த வலையில் விழுகுதுன்னு அர்த்தம். ஒரு பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் நாடு அது. நம்ம எந்த பேச்சுவார்த்தையும் அவங்ககிட்ட வச்சுக்கிறது இல்லை. அவங்க கூட போர், அவர்களால் ஏகப்பட்ட பொதுமக்கள் சாகிறாங்க. நம்ம போய் அவங்க மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய பகைமையான நாடு, உலகம் பூரா ஏற்றுமதி, பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்ணும் நாடு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நாட்டை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை விதைப்பதே அவர்கள் விரித்த வலையில் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அநேக யூடியூபர் இது பண்ணுறீங்க. பாகிஸ்தான் பயணம் பண்ணி இது பாகிஸ்தான் மக்கள் அன்பானவர்கள், அங்கே சாப்பாடு விலை கம்மியாக இருக்குது, ஹோட்டலில் கம்மியாக இருக்குன்னு பதிவு பண்ணுவதில் தேவையற்ற விஷயம். உங்களுக்கு உலகத்தில் 190க்கு மேலே நாடுகள் இருக்குது, அங்கெல்லாம் போய் பதிவு பண்ணுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அதை விட்டுட்டு தேவையற்ற இந்த பகை நாடான இந்த நாட்டை போய்
நாட்டுக்குள்ளே போய் அவர்களை பற்றி நல்லெண்ணத்தை விதைப்பது, நீங்கள் உங்களை அறியாமல் அவர்களின் உளவுத்துறை ISI அவர்கள் வலையில் விழுந்தீங்கன்னு தான் அர்த்தம். இந்த பெண்மணி அப்படி தான் பண்ணிச்சு, நல்லெண்ணத்தை பதிவு பண்ணிச்சு, திரும்ப அங்கே போக ஆரம்பிச்சது, நட்பு விதிவாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க படங்கள் இந்தியாவில் முக்கியமான இடங்கள் புகைப்படங்கள் அனுப்பிச்சு பேச ஆரம்பிச்சது. பண வரவு அதிகமாச்சு அந்த பெண்மணிக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் அந்த வலையில் விழுந்து அங்குள்ள நபர்களை கல்யாணம் பண்ணும். இது லவ் ஜிகாத் அப்படிம்பாங்க. இந்த காஷ்மீர் ஃபைல் அழகாக எடுத்து காமிச்சிருப்பான். ஒரு பெண்ணை ரொம்ப மென்மையாக மயக்கி அந்த இவர்களை விட்டா ஆளே இல்லாத போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இந்த பெண் கேட்குது, என்னை எனக்கு அங்கே ஒரு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வலையில் விழ வச்சு அவர்களை பற்றி நேர்மறை சிந்தனைகள், பாகிஸ்தான் ஏதோ ஒரு நல்ல உச்சத்தில் உள்ள நாடுன்னு சொல்லி அந்த பெண் பதிவு பண்ணாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. உளவுத்துறை எப்படி வேணாலும் செயல்படுவாங்க. ராதா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இதுவரைக்கும் இந்தியாவிலேருந்து எந்தவித பதிலுமே இல்லை. இந்தியா அதை பற்றி பேசவே மாட்டாங்க. பாகிஸ்தானாலும் நிரூபிக்க முடியவில்லை. இந்த கொலை செய்கின்ற நபர்கள்லாம் நெருங்கி வராங்க, துப்பாக்கியில் சொல்கிறாங்க, தப்பிச்சு போயிடறாங்க, பிடிக்க முடியல. ஒரு சில வழக்கில் பிடிச்சா அவன் ஒன்று பாகிஸ்தானை சேர்ந்தவனாக இருக்கான், பாகிஸ்தான் சிட்டிசனாகவே இருக்கான், இல்லை ஆப்கான் சிட்டிசனாக இருக்கான். இது இந்தியர்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஆதாரத்தை அவர்களால் நிரூபிக்க முடியலை. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை தாண்டி அந்நிய மண்ணில் கொலை செய்வது எங்களுடைய குறிக்கோள் அல்லது பாலிசி இல்லை அப்படின்னு ஜெய்சங்கர் சொன்னார். அதே சமயத்தில் நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மிக அருமையாக பதிவு பண்ணார். எங்கள் தேசத்தின் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவனை, எங்கள் தேசத்து மக்களை கொல்பவனை, அந்த மாதிரி செய்பவனை, அவனுக்கு எதிராக நாங்கள் ஆற்றும் வினை மிக கடுமையாக, கற்பனைக்கும் எட்டாத வினையை நாங்கள் ஆற்றுவோம். அவளை போன்ற நபர்களை தேடி பிடிச்சு எங்கிருந்தாலும் கொள்ளுவோம், பாகிஸ்தான் உட்பட அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணார். அவர் நியூஸ் 18க்கு இந்த பேட்டியை கொடுத்தார். மோடிஜியுமே அதை ஒட்டி கருத்து தான் பதிவு பண்ணியிருந்தார். எங்கள் மக்களை தொடுவன் யாராக இருந்தாலுமே, அவன் மலைகளில் இருந்தாலும் சரி, கடலின் ஆழத்தில் ஒளிந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, தேடி பிடித்து அவனுக்கான தண்டனையை கொடுப்போன்னு அவர் சொல்லியிருந்தார். இது ராதா செய்கிறாங்களா அப்படின்னா, நமக்கு இந்த சினிமாக்களை பார்த்து ஒரு அபரித கற்பனை இருக்கும். இந்த உளவுத்துறை அப்படின்னாலே ஒரு கற்பனை இருக்கும். பெரிய பெரிய துப்பாக்கிகள், நவீன ஆயுதங்கள் வச்சிருக்கிற மாதிரி, கூட அநேக பெண்களை சுற்றி இருக்கிற மாதிரி, நினைச்ச காரியமெல்லாம் போய் அடுத்த நாட்டில் செய்வது போல ஒரு முட்டாள்தனமான, அல்பத்தனமான அவருடைய கற்பனையை இங்கே காமிச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒரு உளவுத்துறை அவருடைய உளவாளிகளை அப்படிலாம் செய்ய வைக்க மாட்டாங்க. நான் பார்த்து கைது செய்யும்போது, பொதுவாக நான் இந்தியை பற்றி சொல்லலை, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்பவர்களை கைது பண்ணுவாங்க. கைவண்டி இழுத்தவனை கைது செய்து, கைவண்டி இழுத்தவரை கைது பண்ணி பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் அரசு தனியார் நிறுவனங்களை பணிபுரிவாங்க, ஆனால் பார்த்தா அவங்க வேறு நாட்டுக்கு உளவு வேலை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கைது பண்ணுவாங்களே ஒழிய, ஒரு அவன் ஆயுதம் எடுத்துக்கிட்டு இருக்கான், ஆயுதம் எடுத்துக்கிட்டு பெண்களோட சுற்றிக்கிட்டு இந்த கூத்தடிக்கிற மாதிரி உளவுத்துறை காட்டுறதுலாம் ஒரு சினிமா கற்பனைன்னு சொல்லலாம். என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா விளம்பரம், ராக்கு ஆட்கள் தேவை, ராக்கு உளவாளிகள் தேவை, இவ்வளோ சம்பளம் நீங்கள் சேருங்கன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டாவது, இப்போல்லாம் காலங்கள் மாறி போச்சு. அவர்களை அறியாமலே அவர்களை தொட்டு நம்ம வலையில் விழ வைக்கலாம். அதான் மொசாத்தை போல கொள்கிறார்கள் சொல்கிற ஒரு வார்த்தை. மொசாத் எப்படி ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஒரு உளவுத்துறை பற்றி. இந்த சினிமா கற்பனை நம்ம வெளியே வரலாம். பொதுவாக ரா உலகம் பூரா செயல்படுவாங்க. உலகம் பூரா இன்னைக்கு இந்தியாவுடைய ரா ஆட்கள் செயல்படுவாங்க. முக்கிய குறிக்கோள் இந்தியாவுடன் ஒரு நல்லெண்ணத்தோடு உலகம் இருப்பது போல செயல்படுவாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த தேசத்தில், இப்போ கனடா, அமெரிக்கா, இப்போ சுவிட்சர்லாந்து, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமோ அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு அவர்கள் முடிந்ததை செய்வாங்க. எல்லாமே செய்ய முடியாது, கொஞ்சம் முடிஞ்சதை சில கருத்துக்களை ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை இந்தியாவுக்கு சொல்லுவாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி.
இதை போன்ற காரியத்தை உலகம் பூரா செய்வாங்க. பாகிஸ்தானில் தான் இந்த அதிக மர்ம மரணங்கள் தொடருது. அதே சமயத்தில் ரா வந்து ஆப்கானிஸ்தானில், பங்களாதேஷில், மொரிசியஸில், மாலத்தீவுகளில், இந்த போன்ற பகுதிகள், சுற்றி இருக்கிற பகுதிகளில் இந்த மைனாரிட்டி இந்து மக்கள், அங்கே இருக்கும் சிறுபான்மை இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கருத்துக்கள் அதிகம் பரவாமல் பார்த்துக்குவாங்க. ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குவாங்க. ஆப்கானிஸ்தானில், பங்களாதேஷில், இங்கெல்லாம் இது போன்ற சுற்றி இருக்க நாடுகளில் அங்கே இருக்கும் சிறுபான்மை நமது மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத போல ஒரு நல்ல எண்ணத்தை பரப்பிட்டு இருப்பாங்க. பொதுவாக ரா இப்படி பண்ணுவாங்களே ஒழிய சினிமா போல இன்னைக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நம் ஆட்களை அங்கே அனுப்பாமல் எதை வேணால் சாதிக்க முடியும். மொசாத் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், தெளிவாக புரியும். உலகம் பூரா இருந்து மொசாத் ஆள் எடுக்கிறாங்க அவங்களுடைய உளவுத்துறைக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இது உலகத்திற்கே பொதுவானது. இது ஆன்லைனில் கிடச்சிரும். ஓகே, இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னா, இங்கே இருக்க நபர்களுக்கு பொதுவாக மொசாத் அவங்களுடைய திரைமறைவு காரியம் எதுவுமே இந்தியாவில் செய்த சரித்திரமே அவங்களுக்கு இல்லை. இந்தியாவுக்குள் அவருக்கு இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்கிறதில்லை. அதனால் வந்து மொசாத்துக்கு வந்து இங்கிருந்து ஆட்கள் அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உலகத்துக்கு பொதுவானது தான். உலகம் பூரா அவங்க விநியோகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்ட் ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. மறைவான தாக்குதல். இப்போ நான் பாகிஸ்தான் நடந்தது பூராமே கவர்ட் ஆப்ரேஷனில் வரும். மொசாத் என்ன சொல்லுவாங்கன்னா, மொழி புலமை தேவையா முதல்ல அப்படின்னா, ஆங்கிலம் தேவையா? தேவையே இல்லை. உங்கள் பாஷை, உங்கள் உள்ளூர் பாஷை உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. அதிகமாக படிச்சிருக்கணுமா? அதிக மதிப்பெண் எடுக்கணுமா? படிப்பே தேவையில்லைங்க. மதிப்பெண் எதுக்கு? அவங்க சொல்கிறாங்க படிப்பே உங்களுக்கு அவசியம் இல்லை. ஓகே, வயது வரம்பு ஏதாவது இருக்கா நாங்கள் சேர்றதுக்கு அப்படின்னா, வயது வரம்பே இல்லை, யார் வேணாலும் சேரலாம் அவங்களோட சொல்கிறது. நான் நல்ல பாடி பில்டராக, நல்ல கராத்தே சண்டையெல்லாம் தெரிஞ்சு துப்பாக்கியில் சுடலாம் தெரியணுமா? எதுவுமே அவசியம் இல்லை. நீ பாடி பில்டராக இருக்கணும், எதுவுமே அவசியம் இல்லை. நான் மாணவன், எனக்கான வாய்ப்பு மொசாத்தில் இருக்கா? இருக்குது. மாணவனுக்கும் உனக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட தான் வருது. நான் ஒரு பெண்மணி, எனக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. உனக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏகப்பட்ட பெண் உளவாளிகள் மொசாத்துக்காக சாதித்திருக்கிறார்கள். ஓகே, அடுத்து வந்து ஊதியம், எனக்கு எவ்வளோ சம்பளம்? அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, கணிசமான சம்பளம் கொடுப்போம் உன்னுடைய வேலையை பொறுத்து. ஓகே, அப்புறம் நிரந்தரமாக நான் வந்து மொசாத்தில் இருக்க முடியுமா? தேவையில்லை. நீ பார்ட் டைம் வேலை செஞ்சால் போதும். நீ இருக்கிற இடத்துல வேலை செய். உனக்கான அதிகமான வேலையை கொடுப்போம். உனக்கான கூடுதல் வேலையை நாங்கள் கொடுப்போம். நீ மிக சிறப்பாக செயல்பட்டால் நிரந்தரமாக எங்களுடன் இருந்து கொள்ளலாம். இதெல்லாம் அவங்க சொல்கிற, அவங்களே உங்களை ஊக்குவிப்பது உலக மக்களை. இது ஆன்லைன் ஃபார்ம் தான். அதை நீங்கள் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம். 3 விதமான பதில் கிடைக்கும். ஒன்று, உங்களை மொசாத்தில் சேர்த்து கொண்டோம் அப்படிங்கிற பதில் வரும். 2, கொஞ்சம் பொறுங்க. இந்த 3 பதில் அவங்க தராங்க. கொஞ்சம் பொறுங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. 3வது, இல்லை உங்களுக்கு நாங்கள் வேலை தர முடியாது, உங்களை தள்ளுபடி பண்ணிட்டோம். இந்த 3 பதில் தான். ஒன்ஸ் வந்து அவங்க தள்ளுபடி பண்ணிட்டோம் அதுக்கு அப்படின்னா, திரும்ப வந்து அங்கே வந்து அவங்கள்ட்ட அப்ளை பண்ணவே முடியாது. சரி, உங்களை எப்படி பரிசோதிக்கிறாங்க? நீங்கள் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஈரான் எடுத்துங்க. ஈரான் இருக்கிறாங்க, ஈரான் வந்து மொசாத்துக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுவாங்க. முழுக்க அந்த நபர் உண்மையான நபரா, அந்த நபர் இப்போ இல்லை டபுள் ஏஜெண்ட்டாக மாற விரும்புகிறாரா, உண்மையாகவே இஸ்ரேலுக்கு சாதகமாக இருப்பாரா, அவருடைய பின்னணி என்ன? பொதுவாக இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தேசத்துக்கு விரோதமாக அடுத்த உளவாளியை சேரும்போது ஏதாவது ஒரு காயம் பட்டிருப்பார். மனதளவில் அந்த தேசம் வந்து அவர் ஏதோ புறக்கணிச்சிருச்சுன்னு ஒரு காயம் அவற்று இருக்கும். இருந்தால் மட்டுமே இப்படி செய்வாங்க. 2வது, அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு உள்ளூர் பணம் பத்தாமல் இப்படி போய் சேர்ற ஆட்கள் இருக்காங்க. தேவைப்படும் நபர் ஈரானில் வருது, அப்ளிகேஷன் அனுப்புகிறாரு, தேவைப்படுவார்னா யார் வந்து சந்திப்பார்னா தெரியவே தெரியாது. மொசாத்துன்னு வந்துட்டு பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டு உங்கள் சம்பளம் இப்போலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சாதாரணமாக பேசுவாங்க. சரி, என்ன தேவை? இந்த பணம் தேவை. ஓகே, இந்த பணத்தை வச்சுக்கோ, இந்த காரியத்தை செய், இப்படி தான் சொல்லுவாங்க. பெரிய பில்டப்புகள் எதுவுமே இருக்காது. சொல்லப்போனால்
நம்ம மொசாத்தில் சேர்ந்துட்டோமான்னு அந்த நபருக்கே தெரியாது. ஆனால் அவருக்கான வேலை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்படி தான் வந்து அவங்கள சந்திப்பாங்க, வந்து சந்தித்து வேலைகள்லாம் கொடுப்பாங்க. சினிமாவில் இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவர் அந்த இடத்துல இருந்துட்டு அந்த நாட்டில் இருந்துக்கிட்டே அந்த மொசாத்துக்கு தேவையான வேலை உள்ள செய்யலாம். அந்த நாட்டுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் பயங்கரவாதியை கொல்லலாம், எது வேணால் செய்யலாம். சத்தமில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்காரு, இஸ்ரேலுக்காக நல்லா செஞ்சார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மொத்த குடும்பத்தையும், அவரையும் அவர் குடும்பத்தையும் அங்கே தப்பிக்க வச்சு ஒரு நல்ல நாட்டில் செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் தான் மொசாத் செயல்படும் முறை. இது மொசாத்தை வச்சே புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நம்ம அதிகமாக நமது ஆட்களை பயிற்சி கொடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப தேவையில்லை. அங்கே இருக்கும் ஆட்களை பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலித்தனம். எந்த தகுதியும் வேணாம், எங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டால் போதும், எங்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும். மொசாத் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுப்பாங்க. நீ எனக்கு என் கூட சேர விரும்புறது இதெல்லாமே வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும். அது மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த நபர் ரகசியமான நபரா, இல்லை வலைதளங்களில் தேவையெல்லாம் வெட்டித்தனமாக பேசிகிட்டு இருப்பானா, இல்லை சும்மா ரோட்டில் சண்டை போட்டிருப்பானா, தெருப்பொறிக்கியா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நபர்கிட்ட வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கணும், சத்தமே இல்லாமல் செய்வாங்க. இந்த கவர்ட் ஆப்ரேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கும். மொசாத் மூலமாக நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இந்த மொசாத்தை போல் கொள்கிறார்கள் வார்த்தை இப்போ ஏன் வந்துச்சுன்னு புரியும். அதாவது அங்கே நம்ம ஆட்கள் அங்கே இது செய்கிற மாதிரி தெரியல, அவர்கள் ஆட்களே அந்த பயங்கர நம்ம தேர்ந்தெடுத்து மட்டும் கொடுத்தா போதும், இவன் உன்னுடைய இலக்குன்னு சொன்னால் போதும், அதுக்கான பணத்தை நம்ம கொடுத்தா போதும். இன்றைக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்க ஏகப்பட்ட வழி வந்துருச்சு, ஆயுதம் கொடுக்க ஏகப்பட்ட வழி வந்துருச்சு. அதே போல் வந்து மொசாத்தில் வந்து ஒரு காரியம் முழுக்க இந்த வெளிநாட்டில் பண்ணும்போது ஒருத்தனையே கொடுத்துட மாட்டாங்க. ஒருத்தனுக்கே ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவனுடைய பகுதி ஒரு சின்ன பகுதியாக இருக்கும், இன்னொருத்தனுக்கு இன்னொரு பகுதியாக இருக்கும். நீ போய் இந்த பெட்டியை அவர்கிட்ட கொடு, இவ்வளோதான் வேலை இருக்கும். அந்த பெட்டியில் என்ன இருந்தது, யார்கிட்ட போய் கொடுக்குறான், அவனுடைய விவரம் என்ன, அவன் என்ன பண்ண போகிறான், எதுவுமே தெரியாது. பிரித்து வேலையை கொடுப்பாங்க. அங்கேருந்து அழகாக ஸ்கெட்ச் போடுவாங்க. ஒருத்தன் அவங்க பிடிச்சாலும் முழு சதி செயல் வராது, வெளியே வராது. 2 பேர் தப்பிச்சு போயிருப்பாங்க. ஒரு துண்டான செய்தி தான் அந்த நாட்டுக்கு, இப்போ ஈரானுக்கு எதாவது செஞ்சாவே கிடைக்கும். இதுதான் கவர்ட் ஆப்ரேஷன். இப்போ நீங்கள் நடக்கிறது பூரா, பாகிஸ்தானுக்குள்ள நடக்கிறது பூராமே இதே மாதிரி தான். யார் செஞ்சதுன்னு தெரியாமல் பிடிச்சாலுமே அந்த நாட்டு மக்களும் ஆப்கான் மக்களும் தான் பிடிபட்டிருக்காங்க. இது நிச்சயமாக தொடர வேணும், நிச்சயமாக. ஏன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம தாக்குதல் நடத்திய பகுதிகள், அந்த பயங்கரவாதிகளை விட இப்படி தேர்ந்தெடுத்து கொல்லப்படுபவர்கள் மிகப்பெரிய பயங்கரவாதிகள், பயங்கரவாதத்தை உருவாக்குபவர்கள். பாகிஸ்தான் தேசம் எப்படி உருவாக்குதோ இந்த நபர்களும் பயங்கரவாதிகளை அவருடைய பேச்சுக்களின் மூலம், பேரே மௌலானான்னு வரும், பேச்சுக்களின் மூலம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உருவார்கள். தேடி பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். நன்றிகள்.